அல்லாஹ் வாக்குறுதி மீற மாட்டான் என்ற நம்பிக்கை உங்களுக்கு தந்தால் எப்ப அல்லாஹ்வோட வாக்குறுதி நிறைவேறும் தெரியுமா? நாங்க அல்லாஹ்க்கு அவனுக்கு கொடுத்த வாதாக்களை நிறைவேற்றி அவனுக்கு உதவி செய்தார், அவன் சொன்னபடி கேட்டார். என்னை நினைவுபடுத்துங்கள், உங்களை நான் நினைத்து பார்க்கிறேன் என்றான் அல்லாஹ். நீங்கள் நடந்து வந்தால் நான் ஓடி வருகிறேன் என்றான். அதனால் அல்லாஹ் அதை தெளிவாக படித்தால் ரப்பை நெருங்கலாம். ரப்பை நெருங்கினார். அல்லாஹ்வுடைய நிலையால் ஒரே ஒன்றை மட்டும் நான் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். பெருமானார் மதீனாவுக்கு வருவதற்கு பலர்கள் காரணம். அதில் ஒரு 30 வயசு பொடியன் தான் மிக முக்கியமான காரணம். ஷாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் தான் மிக முக்கியமான காரணம். மதீனாவில் அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற 2 குலம். அதில் ஹவுஸுடைய தலைவர் ஒரு பொடியனைத்தான் அவங்க தலைவராக வச்சிருந்தாங்க. ஹவுஸும் ஹஸ்ரஜ் எப்பயும் சண்டை பிடிப்பாங்க. ஷாத் பின் உபாதா இந்த பக்கம், ஷாத் பின் முஆத் இந்த பக்கம். அவருடைய கல்புல ரசூலுல்லாஹ் மேலே வச்ச பிரியத்தை நீங்கள் தனியாக படித்து பாருங்க. நம்ம தேம்பி தேம்பி அழுவோம். அவ்வளோ பாசமும் நேசமும். மதீனாவுக்கு ரசூலுல்லாவை கையோடு கொண்டு வந்தவர், தன் ஆட்சியை விட்டு கொடுத்து ரசூலுல்லாவை அதில் வச்சு உட்கார வைத்து அழகு பார்த்தவர். அப்பொழுது 30 வயசு, மௌத்தாகப்பொழுது 36 வயசு. அல்லாஹ் அவங்க உம்மா வாழப்புகளை ஒரு மௌத்தாயிட்டார், அஹ்ஸாபில் மௌத்தாகிறார். அவருடைய சம்பவங்களை நிறைய நீங்கள் படிச்சிங்கன்னு உங்களுக்கு புரியும். அவருக்கு அஹ்ஸாபில் அந்த அகல் யுத்தத்தில் கையில் இது பட்டுச்சு, காயப்பட்டுட்டு அம்பு பட்டுட்டு வேதனை. ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, பள்ளியில் ஒரு கூடாரம் அமைங்க, எனக்கு அடிக்கடி ஷாதை பார்க்கணுமென்றாங்க. எந்த அளவுக்கு அவரை பற்றி அவங்களை எவ்வளோ நேசத்தை சம்பாதிச்சிருப்பாரண்டா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவரை பார்க்குற நேரம் அழுவார். அந்த அழுக ஆயிஷா நாய்க்கு வீட்டுக்குள்ளே கேட்கும். உமர் பின் ஹத்தாப் அழுவார், அது கேட்கும். ஏண்டா மதீனாவுடைய மிக முக்கியமான ஒரு தலைவர் இஸ்லாம் இந்த உம்மத்துக்கு வருவதற்கு அல்லாஹ் அவரை காரணமாக்கினான். இன்றைக்கு நாங்கள் ஷஹாதத் சொல்வதற்கு அவருக்கு ஒரு பகுதி இருக்கிறது. ரசூலுல்லாவை ரசூல்லா மக்கால போய் கூடாரமாக தட்டி தட்டி உள்ளக்க போவாங்க. அப்போ ஹஜ்ஜிக்கு மக்கள் வருவாங்க, நிர்வாணமாக நின்று விசில் அடித்து கை தட்டி ஹஜ்ஜி செய்வாங்க. ரசூல்லா கூடாரமாக போய் சொல்லுவாங்க, நான் நபி தெரியுமா? எல்லோரும் சிரிப்பாங்க. ரசூல்லா பார்த்து, என்ன இவர் நபியா? இப்படி செய்கிற நேரம், ஒரு கூடாரத்துக்குள் நுழைகிற நேரம் தான் இவர்களுடைய நட்பு கிடைத்தது. எங்கள் ஊருக்கு வாங்க, உங்களை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னவர், நிறைய வாக்குறுதிகளை நிறைவேற்றியவர். நான் கடைசியை சொல்லுகிறேன். ஷாத் பின் முஆத் ரலியல்லாஹு ரசூல் அடிக்கடி பார்ப்பாங்க. ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, ரசூல்லா அழமாட்டாங்க. ரசூல்லா இலவில் அழமாட்டாங்க. கவலைப்பட்ட தாடி இப்படி பிடித்து கீழே பார்ப்பாரு. அப்பொழுது தெரியும் ரசூலுல்லாஹ் கவலைப்படுகிறாங்க. பெருமானார் லேசில் அழமாட்டார். என் வாப்பாவுடைய அழுகை சத்தம் எனக்கு கேட்கிறது. இது எனக்கு தெரியும், எங்கள் வாப்பா அழுகை. இது உமர் பின் ஹத்தாப். ஒரு நாள் திடீரென்று ரசூலுல்லாஹ் நிற்கிற நேரம், அவர் கூடாரத்தில் நிற்கிறார். இந்த கையுடைய காயம், அந்த காலத்தில் அவங்களுக்கு ஆபரேஷன் தெரியாது, சாம்பல் போடுவாங்க, இப்படி வீங்கி வரும், சில நேரம் அடங்கிரும், சில நேரம் வெடிச்சால் அது ரத்தம் தெரிச்சா மௌத்துக்குரிய அடையாளம். இந்த ரத்தம் ஓடப்போக்கில் மக்கள் வந்து சொன்ன, யார சொல்லலாம், ஷாத் பின் முஆதுடைய காயம் வெடித்து ரத்தம் சிதறுது. ரசூலுல்லாஹ்வுடைய உணர்வை கொஞ்சம் பாருங்க. ஓடி வருகிறார். ஓடி வந்து ஷாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கட்டி பிடிக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அன இந்த லன்னி அபுதி பிஹி, என் அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படி நான் அவரோட நடந்து கொள்வேன் என்கிறான் அல்லாஹ். என் அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படி நான் நடந்து கொள்வேன். ஷாத் பின் முஆதுடைய கல்பு நிறைய இருந்தது. ரசூலுல்லாஹ் உடைய மரண வேளையில் அவர் நினைத்திருப்பார், ரசூலுல்லாஹ்வுடைய தோளில் மௌத்தாகிறார். இந்த உம்மத்தில் நிறைய பேர் நினைத்தார். உமர் பின் ஹத்தாப் அழுதார். ஒரு தடவை ஜுலைபி ரலியல்லாஹு ஜனாசாவை ரசூலுல்லாஹ் பிடித்து இப்படி வைத்து, ஜுலைபி மின்னி வான மின்னு, ஜுலைபி எனக்குள் நான் உங்களுக்குள்ள சொல்ற நேரம், யா ரசூலல்லாஹ் இப்ப நான் மௌத்தாகி நீங்க என்ன தூக்கி இப்படி ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? யார சொல்லி இது கேலி அல்ல, நிஜமா அவர்கள் விரும்பினார்கள். ரசூலுல்லாஹ் தோளில் மௌத்தாக ரசூலுல்லாஹ் கட்டி பிடிக்கிறார்கள். ஷாத் பின் முஆதை, மதீனாவுடைய ஒரு தலைவரை கட்டி பிடிக்கிறார். 36 வயது. அவர் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணை பார்க்கிறார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். எப்பையும் ஷஹாதத்து சொல்லுவார்கள் அந்த தோழர்கள், எப்பையும் ஷஹாதத்து சொல்லுவார்கள். வ அன்னக ரசூலுல்லாஹ். அவர் சொல்லுகிறார், ஷஹாதத்தை சொல்லி நீங்கள் ரசூலுல்லாஹ் என்று. ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணை பார்த்தவுடைய கண் கலங்குது. அவருடைய கண் கலங்குது. ரசூலுல்லாஹ் இருக பிடிக்க ரசூலுல்லாஹ்வுடைய தோளில் சாய்ந்தவர். அவர் அப்படியே மௌத்தாகிறார். ரசூலுல்லாஹ் இருக பிடித்து விட்டு சொல்ற, ஜஸாக்கல்லாஹு கைர், ஜஸாக்கல்லாஹு கைர் யா சய்யிதக. ஒரு சமுதாயத்துடைய தலைவரே, ஜஸாக்கல்லாஹ். ஜனாசாவை தூக்கி கொண்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு அல்லாஹ் கூலி தருவானாக. இந்த உம்மத்துக்கு ஒரு மிக பெரும் காரணம், இந்த உம்மத்தை உருவாக்குவதற்கு ஷாத் பின் முஆத்
அந்த தோழர்கள் சொன்னார்கள், அன்றைக்கு மதீனா வித்தியாசமாகிவிட்டது. ஜனாசாவை தூக்கின தோழர்கள் சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ், வெயிட்லெஸ், ஜனாசால எந்த வெயிட்டும் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வானத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டு விட்டது, மலக்குமார்கள் ஜனாசாவுக்கு இறங்கினார்கள், அவர்கள் தூக்குறார்கள் ஜனாசாவை. இந்த ஜனாசாவுடைய வெயிட்லெஸ்ஸை சஹாபாக்கள் சொன்னார்கள், மலக்குகள் ஜனாசாவை தூக்கினார்கள், வானம் திறக்கப்படுகிறது இந்த உலகத்து மனிதர்களுக்காக வேண்டி. அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசாவிலே ஒவ்வொன்றையும் சொன்னார்கள். அதுக்கு பிறகும் சொன்னார்கள், குதுபா இடம் கொடுக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த பூமியிலே வாழுகிற நமக்குள் ஒரு லட்சியம் இருக்கிறது. குர்ஆனை நாம் படித்தால், அவருடைய வாக்குறுதிகளை நம்பினால், அதுக்கேற்ப போனால், நாங்கள் மூமீன்களாக போனால் அல்லாஹ்வை சந்திக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் நடித்தால் அதாவது மனிதர்கள் சொல்றார்கள், அல்லாஹ் சொல்றானே, அதாவது நாங்கள் அல்லாஹ்வை நம்பிவிட்டோம், மறுமையை நம்பிவிட்டோம், அவர்கள் நம்பவில்லை என்ற அந்த கூட்டத்துக்குள் நானும் நீங்களும் ஆகக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய அருள் பெற்ற பாக்கியமுள்ள அடியார்களாக மாற வேண்டும். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.